ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோல நம்ம மெயினா ஒரு சூப்பரான ரீசனிங் பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் இது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடிங் டிகோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. அதாவது எவ்வளவு இருக்கு அப்படின்னா நீங்க ஆக்சுவல் கொஸ்டினை பாருங்க, தென் உங்களுக்கே நல்லாவே புரிய வரும். ஸோ இதுதான் ஆக்சுவல் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுலயே மேல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நான் கட் பண்ண இல்லைன்னா இந்த ஒரு பேஜ்லயே நம்மளால அகாமடேட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய கொஸ்டின். பட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் லைன் இல்ல 2 லைன்லயே சால்வ் பண்ணிடலாம். பட் ஆனா இந்த கொஸ்டினுக்கு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு டைப். அண்ட் லேட்டஸ்டா 2025 எக்ஸாம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறையவே வந்திருக்கு. சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டைப். ஓகே, எப்பயும் சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஸ்பீடை பத்தி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்டிங்ல என்ன கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறத கத்துக்கிட்டு தென் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுலயுமே நம்ம ஸ்பீடை பார்க்க முடியும், ஸ்பீடா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டைரக்டா எப்பயும் போல கொஸ்டின்ஸ்க்கு போகாம கான்செப்ட்ல நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போவோம். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும். அண்ட் தென் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மெயினா என்னோட இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அஃபிஷியலா வரக்கூடிய அப்டேட்ஸ் ஆகட்டும், அண்ட் நான் அடுத்தடுத்து என்னென்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டுமே நான் இதுல தான் சொல்லுவேன். அண்ட் தென் வீடியோவோட சொல்யூஷன் பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும். அண்ட் தென் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இவ்வளவும் கிடைக்கும். மறக்காம நம்ம சேனல்ல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே பின் பண்ணியிருக்கேன் கமெண்ட்ல. ஓகே, அண்ட் தென் நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க டீடைல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். அண்ட் தென் இதுல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். டெலிகிராமை விட அதிகமான புக்ஸ் இதுல இருக்கு. கிட்டத்தட்ட 167 ஃபைல்ஸ் இருக்கு. இன்னமும் நான் நிறைய அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த 167 ஃபைல்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இருக்கும். ஒன்ஸ் இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நேராக உங்களோட ஃபைல் மேனேஜர்லேயே டிவைஸ்லேயே சேவ் ஆகும். தென் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்னு தோணுச்சுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. தமிழ் மோஸ்ட்லி நான் தமிழ் மெட்டீரியல்ஸ்லாம் தனியாக கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தனி, எஸ்எஸ்சி ஸ்டடி மெட்டீரியல், ரயில்வே தனி, அண்ட் தென் சம் ஸ்டடி பிளான்ஸ், இன்ஜினியரிங் புக்ஸ், ஏஎல்பியோட ட்ரேட் வைஸ் புக்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. ஒன்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, a group of numbers and symbol is coded using letter codes as per the codes given below. And then ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரீசனிங் பேப்பர் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலே ரீசனிங் தான் ஈஸி. ஓகேவா? நீங்க ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணீங்கனாலும் சொல்றேன், ரீசனிங் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஈஸி. அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கம்மி டைம்லேயே சாப்டரை முடிச்சுட்டு போயிடலாம் அண்ட் ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணிடலாம். இது எப்பயுமே நான் சொல்லுவேன் பொதுவாகவே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் இப்போ நடந்து முடிஞ்ச 2024 ஆகட்டும் இல்லை 2025 ஆகட்டும், எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸும் சொல்றேன், ஆல் ரயில்வே எக்ஸாம்ஸ், இந்த எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்லயுமே பார்க்கும்போது ஆல்பபெட் பேஸ் பண்ணி, அதே மாதிரி சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி, நம்பர் பேஸ் பண்ணி, ஆல்பபெட்ஸா இருக்கட்டும் இல்ல நம்பரா இருக்கட்டும் இல்ல சிம்பிளா இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா 50%க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. பாதிக்கு பாதி ரீசனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் பேஸ் பண்ணி, நியூமரிக்கல் பேஸ் பண்ணி இல்ல சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதுல தான் ரொம்ப அதிகமா வந்து இந்த லெட்டர் கிளஸ்டர் கேட்டிருக்காங்க. அதை தான் அடுத்த வீடியோவா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நிறைய கமெண்ட்டும் பார்த்தேன், அதை பத்தி தான். லெட்டர் கிளஸ்டர் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க நல்ல கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஆப்ஷன்ல அடிச்சுட்டு போகலாம். அதையுமே ஓகேவா? அதையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த அடுத்த வீடியோல இந்த ஆல்பபெட், நியூமரிக்கல், சிம்பிள் பேஸ் பண்ணி ரீசனிங் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் நீங்க கொடுக்க போறீங்கனாலும் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொருந்தும்.
ஸோ நான் இப்பவே உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதை டிஸ்பிளே பண்ண மாட்டேன். ஏன்னா கொஸ்டினே ரொம்ப பெருசு, ஸ்கிரீன்லயே அகாமடேட் பண்ண முடியல. சரியா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. குரூப் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள் இஸ் கோடட் யூசிங் லெட்டர் கோட்ஸ் ஆஸ் பர் தி கோட்ஸ் given below and the conditions that follow. எண்கள் மற்றும் குறியீடுகளின் குழு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மற்றும் நிபந்தனைகளின்படி எழுத்து குறியீடுகளால் குறியிடப்படுகிறது. ஓகேவா? என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கும், சிம்பிள் இருக்கும், ஆல்பபெட் 3மே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா 4 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. 2 கண்டிஷன் கொடுக்குற கேள்வியும் இருக்கு, 4 கண்டிஷன் கொடுக்குற கேள்வியும் இருக்கு, 3 கண்டிஷன் கொடுக்குற கேள்வியும் இருக்கு. எனிவே உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்களோ அந்த கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது கொஸ்டினை அவங்க சொல்ற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தணும். மாத்தின பிறகு அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். கேள்வி நம்ம சால்வ் பண்ண உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஸ்டடி த கிவன் கோட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின் தட் ஃபாலோஸ். கொடுக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் நிபந்தனைகளை படித்து கேள்விக்கு பதிலளிக்கவும். குறிப்பு நோட், if none of the conditions apply then codes for the respective number or symbols are to be followed directly as given in the table. So இவங்க கொடுக்குற கண்டிஷன் பொருந்தல, இவங்க கொடுக்குற கண்டிஷன் கேள்வியில அப்ளை ஆகல அப்படின்னா என்ன கோடு மாத்தி வச்சிருக்கீங்களோ அந்த கோடு டைரக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்காது. கேள்வியோட பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் கனெக்டிவிட்டி கிடைக்கும். சரியா? அண்ட் தென் கேள்வியில அதிகமா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க. ஸோ பிஃபோராகவே சொல்லிடுறேன். என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க அப்படின்னா ஈவன் நம்பர் பத்தி பேசுவாங்க. கேள்வியில அதிகமா ஈவன் நம்பரை பத்தி பேசுவாங்க. ஈவன் நம்பர்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? இரட்டைப்படை எண்கள். இந்த 2, 4, 6 எல்லாமே சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் பேசுவாங்க. டபுள் டிஜிட்லாம் அந்த கோடிங்ல வராது. சரி, அந்த கொஸ்டின்ஸ்ல வராது. அண்ட் தென் ஆட் நம்பரை பத்தி பேசுவாங்க. ஒற்றைப்படை எண் 1, 3, 5, 7, 9 இது மாதிரி. அண்ட் தென் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் பத்தி பேசுவாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னா தெரியும் இல்லையா? முழு வர்க்கம். இந்த 1, 4, 9 அவ்வளவுதான், டபுள் டிஜிட் வராது. அதே மாதிரி பர்ஃபெக்ட் கியூப்ஸ், முழு கணம் 1, 8, 27, 64 கூட நம்ம பார்க்க மாட்டோம் சிங்கிள். அண்ட் தென் வவல்ஸ் பத்தி பேசுவாங்க. வவல்ஸ் தெரியும் இல்லையா? ஏபிசிடில இந்த AEIOU இந்த 5ஐயும் நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம வரக்கூடிய B, C, D அண்ட் அப் டு Z வரைக்கும் நம்ம கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் உங்களோட கேள்வியில இருக்கும். கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியரா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன், இந்த நோட்டை பத்தி பார்த்துட்டோம், டேர்ம்ஸை பத்தி பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் போறேன். ஃபர்ஸ்ட் 1-2 கொஸ்டின்ல நம்ம எவ்வளவு ஸ்லோவா போக முடியுமோ போவோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பீடா ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பரோ சிம்பிளோ லெட்டரோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கோடு இருக்கும். அந்த கோடா அதை மாத்திக்கும். இப்போ நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இவ கொஸ்டின்ல இதான் கிவன் இல்லையா? இந்த 5, இந்த and, இந்த 3 @7% 2 இல்லையா? இது அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு கோடும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அந்த கோடை நீங்க எழுதிக்கோங்க. அந்த கோடை நீங்க எழுதிக்கோங்க. இப்போ 5க்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க? A. ANDக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க? M. 3க்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க? D. @க்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க? Z. 7க்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க? W. பெர்சன்டேஜுக்கு என்ன கோடு? P. 2க்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க? C. கரெக்டா? அடுத்து நீங்க படிக்க வேண்டியது உங்களோட கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ்ல இருக்கிறத அப்படியே எடுக்க சொல்லியிருக்காங்களா இல்ல கோடை மாத்தி இருக்காங்களா? அப்படி இந்த எல்லா கண்டிஷனையும் படிச்சு அதுக்கேத்த மாதிரி மாத்தி கடைசியில உங்களுக்கு என்ன கோடு வருதோ அதுதான் ஆன்சர். சிம்பிள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் படிக்கிறேன். இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ சிம்பிள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குயிக்கா பண்ணலாம். அதான் நம்மளோட மோட்டிவ் இல்லையா? நமக்கு இருக்கிறது அங்க செகண்ட்ஸ்ல டைம். நம்ம ஸ்கூல் மாதிரி அப்ரோச்லாம் எங்கேயுமே கொடுக்க கூடாது. கரெக்டா? இப்போ இங்க பாருங்க, முதல் உறுப்பு ஒரு சின்னமாகவும் கடைசி உறுப்பு ஒரு எண்ணாகவும் இருந்தால் இவற்றின் குறியீடுகள் மாற்றப்படும். இப்போ நீங்க பார்க்க வேண்டியது இதுதான். ஏன்னா இது ஃபுல்லா ஆல்பபெட்டுங்க.
ஓகேவா? நீங்க பார்க்க வேண்டியது இவங்க கொடுக்கப்பட்ட டேட்டா. இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் சிம்பிள், ஃபர்ஸ்ட் நான் உங்களை கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளா நம்பர், இதுக்கு வேலையே இல்லை, இங்கேயே தப்பு. ஸோ படிக்கும் போதே இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஃபாலோ ஆகாது, அவ்வளவுதான். இதுவே உங்களுக்கு எவ்வளவு டைம் மிச்சப்படுத்த தெரியுமா? அதுக்கப்புறமா நீங்க வந்து படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. கண்டிஷன் ரொம்ப முக்கியம். செகண்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் an odd number and the last an even number, the first and last elements are to be coded as C. முதல் உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாகவும் கடைசி உறுப்பு இரட்டைப்படை எண்ணாகவும் இருந்தால் இரண்டும் C ஆக குறியிடப்படும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் நம்பரா? ஆமா, 5ங்கிறது ஆட் நம்பர். லாஸ்ட் ஈவன் நம்பரா? லாஸ்ட் ஈவன் நம்பர். ஆமா, முதல்ல இருக்கிறது ஒற்றைப்படை எண், கடைசியில இருக்கிறது இரட்டைப்படை எண். கரெக்டா வருது இந்த கண்டிஷன். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தா ஃபர்ஸ்டும் லாஸ்டும் சின்னு நீங்க கோட் பண்ணணுமா? அப்போ ஃபர்ஸ்டும் லாஸ்டும் நீங்க சின்னு கோட் பண்ண போறீங்க. அப்போ செகண்ட் கண்டிஷன் ஓகே, சால்வ் பண்ணிட்டீங்க. தேர்ட் கண்டிஷன் வாங்க. If both the second and third element are perfect squares, the third element is to be coded as the code for the second element. What will be the code for the following? இரண்டாவது மற்றும் மூன்றாவது உறுப்புகள் இரண்டும் சரியான வர்க்கங்கள் ஆக இருந்தால் மூன்றாவது உறுப்பின் குறியீடு இரண்டாவது உறுப்பின் குறியீடாக இருக்கும். சரி, செக் பண்ணுங்க. செகண்டும் தேர்டும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? செகண்டும் தேர்டும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே இங்க இல்லைங்க, இங்க இல்ல. அப்போ அப்படியே தான் வரும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதானே மாத்த போறீங்க. ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ சி எம்டி ZWP MDZW. ஸோ இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ மேல இருக்கிறதா உங்களுக்கு எலிமெண்ட்ஸ், அதோட கோடுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்த போறீங்க. மாத்தின பிறகு ஒவ்வொரு கண்டிஷனா படிக்க போறீங்க. படிக்கும் போதே அந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகலைன்னா அப்பயே நீங்க அதை பார்க்கக்கூடாது. அப்பயே நீங்க அதை எலிமினேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்பீட் வரும். இல்ல ஒவ்வொரு கண்டிஷனையும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட டைம்ல வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்லயும் பொறுமையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவசரப்படாதீங்க. கொடுக்கப்பட்டது என்ன? 7 to 4 @5 இல்லையா? அது கோடு இருக்க போது டெஃபினட்டா. என்ன கோடு? 7க்கு T, 2க்கு T, 4க்கு P, @க்கு F, 5க்கு J. ரைட்டா? இப்ப கண்டிஷன் படிங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ சிம்பிள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளா? கிடையவே கிடையாது. அப்பவே கண்டிஷன் க்ளோஸ். இப்போ பார்க்கவே வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் படிங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் an odd number, ஆமா இது ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர், த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் டு பி கோடட் as C. முதல் உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாகவும் ஆமா, கடைசி உறுப்பு இரட்டைப்படை எண்ணாகவும் இருந்தால் கடைசியில இரட்டைப்படை இல்ல, தப்பு. If both second and third elements are perfect squares, the third element is to be coded as the code for the second element or to be the code for the following group. இரண்டாவது மற்றும் மூன்றாவது உறுப்புகள் இரண்டும் சரியான வர்க்கங்களாக இருந்தால், அதாவது செகண்டும் தேர்டும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? செகண்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபாலோ ஆகல. எந்த கண்டிஷனும் ஃபாலோ ஆகலைன்னா இருக்கிற கோட் அப்படியே ஆன்சர். ஸோ PTBFJ எங்க இருக்கு? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறதுலாம் கண்டிஷன் கிடையாது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா இது உங்களுக்கு வந்த கோட் என்ன அது? ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கொஸ்டின் இஃப் பாசிபிள் நீங்களே பாஸ் பண்ணிட்டு கூட சால்வ் பண்ணுங்க. நான் சால்வ் பண்றேன். ஸோ as usual 7 2 @1 3 and கரெக்டா? ஸோ அதுக்கு டெஃபினட்டா கோடு இருக்க போகுது. அந்த கோடு என்ன? 7க்கு என்ன கோட்? W, 2க்கு என்ன கோட்? A, @க்கு என்ன கோட்? Z, 1க்கு என்ன கோட்? R, 3க்கு என்ன கோட்? T, ANDக்கு என்ன கோட்? ரைட்டா? ஓகே, இப்போ படிங்க, கண்டிஷன்ஸ் படிங்க. கண்டிஷன்ஸ்ல if the first element is a symbol, ஃபர்ஸ்ட் சிம்பிளா? கிடையாது. முதல் உறுப்பு சின்னம் கிடையாது. Then if the first element is an odd number, முதல் உறுப்பு ஒரு ஒற்றைப்படை எண்ணாகும், ஆமா இருக்கு. And the last an even number, கடைசி ஈவன் நம்பரா? இல்ல. They close. Third,
இஃப் போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ரெண்டாவதும் மூணாவதும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? இதுவும் இல்லை, வர்க்கம் கிடையாது. ஸோ என்னோட ஆன்சர் WAZ RTM. WAZ RTM ஆப்ஷன் ஏ. பாத்தீங்களா, தேர்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஆனா ஸ்பீடா நம்ம பிக்கப் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 2 hashtag @7 9 இல்லையா, அதுக்கான கோடு. 2க்கு என்ன கோட் D, ஹேஷ்டேக் என்ன கோட் P, @க்கு என்ன கோட் Z, 7க்கு என்ன கோட் L, 9க்கு என்ன கோட் C. அவ்வளவுதான். இப்போ கண்டிஷன்ஸ் படிங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ சிம்பிள், இது சிம்பிளா? முதல் உறுப்பு சின்னமா? இல்ல. தென் இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அன் ஈவன் நம்பர், ஆமா, அண்ட் தி லாஸ்ட் அண்ட் ஆட் நம்பர், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் ஆட் டு பி கோடட் as C. முதல் உறுப்பு ஒரு இரட்டைப்படை எண்ணாகவும், ஆமா இருக்கு. கடைசி உறுப்பு ஒரு ஒற்றைப்படை எண்ணாகவும், ஆமா இருக்கு. இருந்தால் முதல் மற்றும் கடைசி உறுப்புகள் C ஆக குறிக்கப்படும். அப்போ இது உங்களுக்கு கிடையாது, இது உங்களுக்கு கிடையாது, அதுக்கு பதில் இங்கேயும் C வந்துரும், அதுக்கு பதில் இங்கேயும். இதை படிச்சிட்டீங்க. அடுத்த கண்டிஷன், இஃப் போத் தி செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். செகண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ரெண்டுமே சிம்பிளுங்க. ஸோ வர்க்கம்லாம் கிடையாது. அப்போ இந்த P Z L உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட்ல C P Z L. இது ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த மாதிரி டைப் ரொம்ப ஈஸியா? கொஸ்டின் தான் பெருசு. நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வந்து பெருசா ஏதோ டப்பா போட்ட மாதிரி இருக்கும், அதுல சிம்பிள்ஸ் இருக்கும், ஆல்பபெட் இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களை இந்த கொஸ்டின் வந்து சைக்காலஜிக்கலா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நத்திங், ரொம்ப ரொம்ப ஈஸி. மார்க் மிஸ் ஆயிடக்கூடாது உங்களுக்கு, அதுக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சேம் சிம்பிள் இருக்கு உங்களுக்கு, @9 3 8 5. சரி, ஓகே. இதுக்கு கண்டிப்பா ஒரு கோடு இருக்க போகுது. என்ன கோடு? @க்கு என்ன கோடு Z, 9க்கு என்ன கோட் C, 3க்கு என்ன கோட் L, 8க்கு என்ன கோட் T, 5க்கு என்ன கோட் A. ரைட்டு, அவ்வளவுதான். நீங்க பண்ண வேண்டியதா ப்ரொசீஜரா பண்ணிட்டீங்க. தென் கண்டிஷன்ஸ் என்ன? இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ சிம்பிள், ஆமா, அண்ட் தி லாஸ்ட் இயர் நம்பர், கரெக்ட். த கோட்ஸ் ஃபார் தீஸ் டூ ஆர் டு பி இன்டர்சேஞ்ச். என்ன சொல்லியிருக்காங்க? முதல் உறுப்பு ஒரு சின்னமாகவும், ஆமா சின்னம் இருக்கு, கடைசி உறுப்பு ஒரு எண்ணாகவும் இருக்கு. இருந்தா இவற்றின் குறியீடுகள் முதல் மற்றும் கடைசி உறுப்புகள் மாற்றப்படும். சோ இவங்க சொல்ற கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் எனக்கு சிம்பிள், லாஸ்ட் எனக்கு நம்பர். இதோட கோடை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா? கோடை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா இங்க ஏவாவும் இங்க நீங்க செட்டாவும் கோடை மாத்தணும், இன்டர்சேஞ்ச். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பண்ணிட்டீங்க. செகண்ட், இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர், இல்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் நம்பர் இல்ல, முதல் உறுப்பு எனக்கு ஒற்றைப்படை எண் இல்லை, அப்பயே நான் கேன்சல் பண்றேன், ஃபுல்லா படிக்கிற அவசியம். இஃப் போத் தி செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? இரண்டாவது மற்றும் மூன்றாவது உறுப்பு சரியான வர்க்கங்களா? இல்லை. இது அப்படியேதான் வரப்போகுது. C வரப்போகுது, L வரப்போகுது. ACL TZ, ACL TZ. சோ அதான் நான் சொல்லுவேன், மேக்ஸ்ல கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கால்குலேஷன் அது இதுன்னு வரும், கான்செப்சுவலா போகணும், நிறைய டைப்ஸ் இருக்கும், டஃபா இருக்கும், ரூட் வரும், பாயிண்ட் வரும். பட் ரீசனிங்கை பொறுத்த வரையும் நல்ல ஸ்கோரிங் ஏரியா உங்களுக்கு ரீசனிங் தான். ஓகேவா? எதுலையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லா ஸ்கோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்லயே சொல்லுங்க, நாங்களே ஆன்சர் பண்ணிட்டோம் ப்ரோ, ஓகே இது கிளியர் ஆயிடுச்சு. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே. இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ், புரிஞ்சுதுங்கிறது எனக்கு கிளியர் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. SEMTU, ஓகேவா? அதுக்கு கோடு இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. என்னென்ன கோட்? எஸ்க்கு @, இக்கு 2, எம்முக்கு 4, டிக்கு ஸ்டார், யூக்கு சம். சரி, இப்போ கண்டிஷன்ஸ் படிங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் அன் வவல், வவல்னா AEIOUல ஏதாவது ஒன்று வரணும். முதல் எழுத்து உயிர் எழுத்து. AEIOUல ஏதாவது வருதா? இல்ல. ஸோ கண்டிஷன் நம்பர் 1 ஃபெயில்ஸ். இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் வவல்ஸ்,
ஏ வவல் இல்ல, லாஸ்டும் வவல் இருக்கு, இருந்தாலும் ரெண்டுமே பொருந்தணும்ல, எனக்கு இதுவும். If the second and last letters are vowels, செகண்ட் லாஸ்ட் லெட்டர் வவலா? ஆமாங்க, கரெக்ட். இரண்டாவது மற்றும் கடைசி எழுத்து. Their cores are to be interchanged. What is the correct combination of core? செகண்டும் லாஸ்டும் வவல்ஸா? செகண்டும் லாஸ்டும் வவல்ஸ், ஏஐஓல வருது. அப்படி இருந்தா அதோட கோடை நீங்க மாத்தணுமா? ஸோ இங்க உங்களுக்கு 7 வந்துரும், இங்க உங்களுக்கு 2 வந்துரும். மத்த எல்லாமே அப்படியே தான், மாற்றம் இல்லை. அப்போ @74*2 @74*2 இல்லையா? ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஈஸி சாப்டர், ஈஸி ரீசன். ஸோ நான் அடுத்த கொஸ்டின் போறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கான +6 #5. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே சிம்பிள் இருக்கு ஆஸ் யூஷுவல். இதுக்கும் சாரி கோடிங் இருக்கு. ப்ளஸ்க்கு என்ன பி, 6க்கு என்ன கொடுத்துருக்காங்க சி, ஹேஷ்டேக்கு என்ன கொடுத்துருக்காங்க Z, 5க்கு என்ன கொடுத்துருக்காங்க பி, இல்லையா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நீங்க படிக்க வேண்டியது கண்டிஷன்ஸ், இல்லையா? கண்டிஷன்ஸ் என்ன? If the first element is a symbol, ஆமா, and last an odd number, the codes for these two are to be interchanged. முதல் உறுப்பு சின்னம், கரெக்ட், மற்றும் கடைசி உறுப்பு ஒற்றைப்படை எண், கரெக்ட் தான். எனில் அவற்றின் குறியீடுகள் மாற்றப்படும்னா இந்த பி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துரும், இந்த பி வந்து உங்களுக்கு இங்க வந்துரும், இந்த பி வந்து இங்க. அடுத்து கண்டிஷன் நம்பர் 2. If the first element is an odd number, இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிம்பிளுங்க, இதை முடிச்சோம். முதல் உறுப்பு வந்து ஒற்றைப்படைன்னு கிடையாது, அப்படியே நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே வேண்டாம். If both second and third elements are perfect squares, if both second and third elements are perfect squares, the third element is to be coded as the code for the second element. What will be the code for the following? இரண்டாவது மற்றும் மூன்றாவது உறுப்புகள் இரண்டும் சரியான வர்க்கங்கள் எனில், செகண்டும் தேர்டும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? ரெண்டுமே கிடையாதுங்க, கிடையாது. இந்த சி அப்படியே வரப்போகுது, இந்த Z பி, சி, Z அண்ட் பி ஆப்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ நீங்களே நல்லா அட்வான்ஸ் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கொஸ்டினை கூட நீங்களே ட்ரை பண்ண பாருங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் நம்ம அப்படியே பண்ணிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 4, 6 டிவைடட் பை பர்சன்டேஜ் 8, இல்லையா? அதுக்கான கோடு இருக்க போகுது கண்டிப்பா. ஸோ அந்த கோடை எழுதிக்கோங்க. 4க்கு என்ன கோட் V, 6க்கு என்ன கோட் H, டிவைட் சிம்பிளுக்கு E, பர்சன்டேஜுக்கு E. 2 வந்துருக்கா? இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன்னா? பர்சன்டேஜுக்கு E, பர்சன்டேஜுக்கு O, சாரிங்க, பர்சன்டேஜுக்கு O, 8க்கு சரி, ஓகே. இப்போ நீங்க கண்டிஷன்ஸ் படிங்க. கண்டிஷன்ஸ் என்ன? இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் சிம்பிள்ஸ், ரெண்டுமே சிம்பிள் இல்லை. முதல் உறுப்பும் சரி கடைசி உறுப்பும் சரி சின்னங்கள் கிடையாது. ஸோ அப்படியே அதை நீங்க விட்டுறலாம். தென் இஃப் த தேர்ட் எலிமெண்ட் இஸ் அ பிரைம் நம்பர், பிரைம் நம்பர் தெரியும் இல்லையா? மூன்றாவது உறுப்பு ஒரு பகாயன். பகாயன்னா என்ன? அந்த நம்பர் 1ல போகும் அண்ட் அதே டேபிள்ல போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துக்கோங்க, 3. இது 1 into 3 is 3, 3 ones are 3, இல்லையா? மேக்ஸ்ல நம்ம இதை டீட்டெயிலாக படிப்போம், அவ்வளோலாம் வேண்டாம், டைம் தான் எடுக்கும். ஓகே, 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். தேர்ட் எலிமெண்ட் பிரைம் நம்பரா? தேர்ட் எலிமெண்ட் இங்க பிரைம் நம்பரே கிடையாது, நம்பரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செகண்ட் கண்டிஷனும் ஃபெயில்ஸ். தேர்ட் ஒன், இஃப் த ஃபிஃப்த் எலிமெண்ட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4, then the fifth element is to be coded as beta. Okay, ஐந்தாவது உறுப்பு 4ன் மடங்காக இருந்தால் ஐந்தாவது உறுப்பு பீட்டாவாக குறியிடப்படும். சரி, ஃபர்ஸ்ட் ஐந்தாவது உறுப்பு எது? 1, 2, 3, 4, 5. ஃபிஃப்த் எலிமெண்ட் இது 8. 8ங்கிறது 4ஓட மல்டிபிளா? அதாவது 8 4ல போகுமா? எஸ், கண்டிப்பா போகும். அப்ப இவங்க சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. என்னன்னு சொல்லியிருக்காங்க? அப்படி ஆனா அதுக்கு கோடு வந்து பீட்டாவாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா, வேற எந்த மாற்றமுமே நம்ம பண்ண வேண்டாம். VHEO அப்புறம் பீட்டா, VHEO பீட்டா சில இருக்கு, இல்லையா? ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான். கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். 2 லைன் 3 லைன்ல சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் அட்வான்ஸ் ஆனீங்கன்னா
ஆப்ஷன்ல கூட அடிக்கலாம் படிச்சுட்டு அப்படியே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். as usual நான் என்ன பண்ணிக்கிறேன், என்ன கொடுத்துருக்காங்க அதையும் அண்ட் அதோட கோட் ஏ பி யூ எக்ஸ் ஆர் இல்லையா. தென் கொடுக்கப்பட்ட கோட் ஏக்கு என்ன கோட் 2, பிக்கு என்ன கோட் 9, யூக்கு என்ன கோட் பெர்சன்டேஜ், எக்ஸுக்கு என்ன கோட் 6, 4 ஆருக்கு என்ன கோட். இப்போ வாங்க, இப்போ கண்டிஷன்ஸ் படி. if the first letter is a vowel and the last letter is a consonant. consonant னா a e i o u தவிர மீதம் இல்லையா. their codes are to be interchanged. முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாகவும் இருந்தால் அவற்றின் குறியீடுகள் மாற்றப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் vowels இருக்கு, கரெக்டா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல இருக்கிறது கான்சனன்ட், ரெண்டுமே கரெக்டா இருக்கு. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 4 வந்து உங்களுக்கு இங்க வந்துருமா, 2 வந்து இங்க வந்துருமா. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சால்வ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த செகண்ட் லெட்டர் இஸ் அ வவல். செகண்ட் லெட்டர் வவல் கிடையாது, ஸோ இப்படியே அதை நீங்க கேன்சல் பண்ணிடலாம், வவல் கிடையாது. தேர்ட் கண்டிஷன், இஃப் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட்ஸ். மூன்றாவது மற்றும் நான்காவது எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களாக இருந்தால், ஆமா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ் தான். ஏஇ ஐஓயு, சாரிங்க யூ வந்துருச்சு, ஸோ இதுவும் வவல்ஸ், இதுவுமே தப்பு. ஃபாலோ இல்லை, வவல்ஸ் வந்துருச்சுல. ஆமா எஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை பத்தி பேசியிருக்காங்க. கான்சனன்ட்ஸ்ல ஏஇ ஐஓயுல யூ வந்துருச்சு. சரி, இதுவும் ஓகே. லாஸ்ட் கண்டிஷன், இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர்ஸ் ஆர் வவல்ஸ் தென் போத் ஆர் கோடட் அஸ் கியூ. முதல் மற்றும் இரண்டாவது எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களாக இருந்தால் இரண்டும் கியூ ஆக குறியிடப்படும். ஃபர்ஸ்ட் செகண்ட் லெட்டர்ஸ் வவல்ஸா, இது வவல், இது வவல், இதுவும் வர. 4 கண்டிஷன்ல 3 கண்டிஷனுமே இல்லை. உங்களோட ஆன்சர் என்னவா இருக்க போகுது, 4, 9%, 6, 2. 4, 9%, 6. ஓகேவா. சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். as usual நீங்க கொடுக்கப்பட்டதை எழுதிக்கோங்க. 9 #@27 இல்லையா. இப்போ நீங்க பண்ண வேண்டியது அதுக்கான கோடு எழுதுங்க. 9ஓட கோடு என்ன, சி. ஹேஷ்டேகோட கோடு என்ன, ஐ இல்லையா, அது ஐ. @ஓட கோடு என்ன, எஃப். 2ஓட கோடு என்ன, கியூ. 7ஓட கோடு என்ன, ஆர். இப்போ நீங்க கண்டிஷன்ஸ் படி. கண்டிஷன் நம்பர் 1, if the fourth element is a number 1 2 3 4 கரெக்ட் தான், then it is to be coded as gamma. ஆல்பா பீட்டா காமால காமா கொடுத்திருக்காங்க. சோ நான்காவது உறுப்பு ஒரு எண்ணாக இருந்தால் அது காமாவாக குறிப்பிடப்படும். நாலாவது வந்து எண் தான், அப்போ இது வந்து காமான்னு வந்துருமா, ரைட்டா. if the first element is a multiple of 3 then it is to be coded as beta. முதல் உறுப்பு 3இன் மடங்காக இருந்தால் அது பீட்டாவாக குறியிடப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் மல்டிபிள் ஆஃப் 3 கரெக்ட் தான் இல்லையா. 9ங்கிறது வந்து டிவைடட் பை 3, 3ல போகும். அப்போ இவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நீங்க பீட்டான்னு கோட் பண்ணணும், ரைட். தேர்ட் கண்டிஷன் படிங்க. ஸோ இதுவுமே வந்தது, இந்த கண்டிஷனுமே ஃபாலோ ஆச்சு. தேர்ட் கண்டிஷன், if the second and fifth elements are symbols. செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் எலிமெண்ட்ஸ், செகண்ட்னா இது, ஃபிஃப்த்னா இது இல்ல, ஃபிஃப்த் எலிமெண்ட் இல்ல. இரண்டாவது மற்றும் ஐந்தாவது உறுப்புகள் சின்னமாக இருந்தால் ரெண்டுமே சிம்பிளா இருக்கும் இல்லையா. இது சிம்பிள், இது சிம்பிள் இல்ல. தேர்ட் கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆகல, அப்போ அவ்வளவுதான். இப்போ மிச்சம் உள்ள கோடு வந்து பாத்தீங்கன்னா அதே தான் இருக்க போகுது. என்னோட ஆன்சர் என்ன, பீட்டா ஐ எஃப் காமா ஆர். பீட்டா ஐ எஃப் காமா ஆர் வந்து ஆப்ஷன். எப்படி இருந்துச்சு இந்த ரீசனிங் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2025 NTPCல தான் நான் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தேன். வேற எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் பார்க்கல. ஸோ கிளஸ்டர் பார்க்கலாம். அடுத்தது லெட்டர் கிளஸ்டர் ரொம்பவே ஈஸி தான். அண்ட் தென் ரீசனிங்ல ஏதாவது ஸ்பெஷலா டஃபா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா சொல்லுங்க. செலக்டடா தான் நம்ம பார்க்க போறோம், ஏன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ் போக வேண்டிய வேலைலாம் இருக்கு. ஸோ ரீசனிங் எப்படி இருக்கு, என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.